ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து சித்திரை மாதத்திற்கான ராசி பலன்களை வரிசையாக பார்த்துட்டு இருக்கோங்க. அந்த வகையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. சித்திரை மாதம் என்பது தமிழ் புத்தாண்டில் ஆரம்பிக்கக்கூடிய முதல் மாதம். ரொம்ப அற்புதமான ஒரு மாதங்க. இந்த மாதத்தில் சூரியன் எப்போதுமே உச்சம் பெற்று காணப்படுவார். அதுவும் மேச ராசியில் இருப்பார். இந்த நிலையில் நமக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் தனுசு ராசி நேயர்கள் அடையக்கூடிய மாற்றங்களை பற்றியும் அவர்களுடைய கிரக நிலைகள் மூலமாக அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதத்தினுடைய கிரகங்களின் சஞ்சாரம் ரொம்ப நல்ல நிலையில் இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லா விதமான புதிய முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இந்த மாதத்தை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப உங்களைய வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்லக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் வெகுமதியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான சித்திரை மாதங்க. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் நிலவக்கூடிய கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்த போது பெரும்பாலான கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 5வது வீடாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் 4வது வீடான சுகஸ்தானத்திலும் 1வது வீடான முயற்சி ஸ்தானத்திலும் தாங்க இருக்குது. இதனால் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் உங்களுக்கு வெற்றி, வெகுமதி, அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை அப்படின்னு எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இது வரைக்குமே தனுசு ராசி நேயர்கள் 7.5 சனி காலகட்டங்களில் ரொம்ப பாடுபட்டிருப்பீங்க. தற்போது முடிவுற்று இருக்கக்கூடிய நிலையில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமே உங்களுக்கு சிறப்பானது தான். ஏன்னா கிரக அமைப்புகள் எல்லாம் சரியான இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை, ஏதாவது வேற வேலைக்கு முயற்சி செய்யலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வருங்க. சுபகாரிய தடைகள் எல்லாம் விலகி போகக்கூடிய காலகட்டம். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு இன்னும் சாதகமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். வீடு, மனை, சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகளில் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே அனுகூலமான மாதமாக தாங்க இந்த மாதம் காணப்படுது. வீடு வாங்குவது பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் கூட தீர்ந்து போகும். பண வரவு உங்களுக்கு ரொம்பவே சுமூகமாகவே காணப்படும். குழந்தைகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட தற்போது விலகி போகுதுங்க. இது நாள் வரைக்குமே நீங்கள் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் பட்டிருப்பீங்க. அதுக்கு எல்லாம் ஒரு விடிவு கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது. குழந்தைகளுக்கு நிறைய வழியிலிருந்து வரக்கூடிய விரைய செலவுகள் கூட நீங்கி நல்ல செய்திகளானது கிடைக்கும். செல்வாக்கு மிக்க நபர்களுடைய அறிமுகம் இந்த டைம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக முடிவடையும். பூர்வீக சொத்துக்களை விற்கணும் அப்படின்றீங்க எண்ணத்தோடு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்பவே அனுகூலமான மாதம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த சித்திரை மாதத்தில் இருக்குங்க. இதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். படிப்படியாக வாழ்க்கையினுடைய பொருளாதாரம் வளர்ச்சியை அடைய போகுது. சித்திரை மாதம் தொடக்கத்திலேயே சனி செவ்வாயினுடைய சேர்க்கையானது ஏற்படுதுங்க. இதனால் தனுசு ராசிக்கு பிள்ளைகள் வழியில் செலவுகள் மற்றும் முயற்சிகளுக்கு சின்ன தடைகளானது ஏற்படலாம். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும். அதே போல தாங்க வேலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன மாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படும். காண்டும் கருத்துமாக கவனமாக வேலை செய்வது அவசியம். எப்போதுமே எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதில் முழு கவனத்தோடு இருப்பதனால மட்டும்தான் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மற்றவங்க கிட்ட உங்களை வேலையை ஒப்படைக்காமல் இருக்கிறதும் மற்றொரு சிறப்பான ஒரு விஷயம். இதை நீ செய்யுங்க எனக்கு பதிலாக அப்படின்னு நீங்கள் எந்த வேலையுமே தட்டி கழிக்காதீங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்களே செய்யுங்க. மற்றவர்களை நம்பி நீங்கள் ஒப்படைப்பது உங்களுக்கு நல்லது அல்ல. அலுவலக வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னா மூத்த அதிகாரிகளுடைய அனுபவம் மிக்கவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அவசியமாக உங்களுக்கு அனுபவம் மிக்கவங்களுடைய ஒரு அனுபவம் சார்ந்த தகவல்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டப்படாதீங்க, தவிர்க்காதீங்க. சங்கடப்படாமல் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அலட்சியமும் செய்யாதீங்க. ஏன்னா இது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும்.
மேலும் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் குரு பெயர்ச்சி ஏற்பட போகுதுங்க. இந்த குரு பெயர்ச்சி 6வது வீட்டில் மறைவு பயிற்சியாக நிகழ்கிறதுனால குருவினுடைய பார்வை குடும்பம், தொழில் மற்றும் முயற்சிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பொருளாதார நிலையும் கணிசமாக உயருங்க. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் ஒரு சில விஷயங்களை தவிர்த்து மற்றபடி எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஆதியந்த பிரபு மற்றும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இது வரைக்குமே நம்ம பார்த்தது எல்லாமே அதாவது ராசியை பொறுத்து அடையக்கூடிய பலன்கள் தாங்க. எப்போதுமே நட்சத்திரங்களை பொறுத்து ஏற்படக்கூடிய பலன்களானது மாறுபாடு அடையும். அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு அதாவது மூலம், பூராடம், உத்திரடாம், 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய இந்த நேயர்களுக்கு மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் எப்போதுமே இருக்குங்க. அதாவது இந்த வருடம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த ஒரு காரியம் கூட சாதகமாக முடிவடையும். மற்றவங்களுக்காக நீங்கள் வாதாடி வெற்றியும் பெறுவீங்க. முன்கோபங்கள் குறையும். பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி ரொம்ப அற்புதமான பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க. வகையில் தனுசு ராசியை உடையவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாங்க. மூலம் நட்சத்திரத்தை உடைய தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வருடம் பணவரவு அதிகரிக்கும். ஏற்கனவே நீங்கள் செய்துட்ருக்கக்கூடிய ஒரு காரியத்தின் மூலமான பலன்களை இப்போ தாங்க நீங்கள் அடைய போகிறீங்க. என்னடா நம்ம இதை செஞ்சிட்டே இருக்கோம், இதற்கான ரிசல்ட்டே நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு காத்துட்ருக்கீங்களா? தவறாமல் காத்துட்ருங்க. சித்திரை மாதம் உங்களுக்கு அதற்கான ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க போகுது. திடீரென ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்களது மனம் வருத்தம் அடையலாம். மற்றவங்களுக்கு எப்போதுமே உதவக்கூடிய மனப்பான்மையோடு இருந்தீங்கனாலுமே கூட இந்த டைமில் நீங்கள் உதவ போய் வீணாக பிரச்சனையில் மாட்டிக்கலாம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வாகனங்களில் செல்லும் பொழுதோ பயணங்களில் மேற்கொள்ளும் பொழுதோ நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகக்கூடிய மாதமாகவே இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. பூராடம் நட்சத்திரத்தை உடையவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் தொழில் வியாபாரத்தில் லாபங்களானது சற்று குறைந்து காணப்படலாம். ஆனாலுமே கூட பணவரவு அப்படிங்கிறது சீராக தாங்க இருக்க போகுது. வரக்கூடிய ஆர்டர்கள் வருவது தாமதப்படலாம். இருந்தாலுமே கூட அவற்றை எல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமையும் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் எதுவும் பெருசாக ஏற்படாமல் பார்க்க முடியும். உத்திராடம் 1ஆம் பாதத்தை உடையவர்களுக்கு இந்த வருடம் கூடுதலாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள் மூலமாக நீங்கள் விரும்பியபடி அதாவது எதிர்பார்த்தபடி காரியத்தை கண்டிப்பாக செஞ்சு முடிக்க முடியுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை தவறி உணவு சாப்பிடும்படி கூட உங்களுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கலாம். ஆனாலுமே கூட சரியான நேரத்தில் சரியான அளவில் நீங்கள் சாப்பிடுவது உங்களது உடல் ஆரோக்கியத்தை சீராக வைத்திருக்க உதவியாக இருக்கும். அதனால் எப்போதுமே உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனத்தை விடக்கூடாது. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு போட்டிகளானது அதிகரிக்கும். திடீர் போட்டி பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு லாபங்களானது குறையலாம். இருந்தாலுமே கூட தொழில் போட்டிகள் எப்போதும் நன்மையதாக பெற்றுக் கொடுக்கும். அப்போ தான் நம்மளுடைய தரத்தை நம்மளால் நிலைநாட்ட முடியும். அதுபோல் நீங்கள் எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அதிலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். வீண் வார்த்தைகளை பேசுவதை இந்த டைமில் முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்துக்கோங்க. மன நிறைவடைவதற்காக கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டி கூட இருக்குங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. உழைப்பை மட்டும் நீங்கள் என்ன மனதில் வச்சுக்கிட்டு முயற்சியை செய்துகிட்டே இருங்க. கண்டிப்பாக அதற்கான பலன் ஒரு நாள் நம்மளால் அடைய முடியும். என்னதான் ஒரு சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லது நடந்தாலுமே கூட ஆன்மீகம் ரீதியாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு பரிகாரங்களும் நமக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பாக அமைவதற்கு எளிமையான பரிகாரமும் இருக்குங்க. இதை செய்வதால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகும். உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே தீர்வதற்கு இந்த பரிகாரத்தை தவறாமல் செய்துக்கோங்க. ரொம்பவே எளிமையான பரிகாரம். அதீத அளவு ஆற்றல் படைத்த இந்த ஒரு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பரிகாரம் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் தனுசு ராசியானது காணப்படுதோ அவங்கெல்லாம் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது தனுசு ராசியானது காணப்படுதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க இப்போ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே மாதத்தில் 2 முறை வரக்கூடிய பிரதோஷ காலகட்டங்களில் சிவனாலயங்களுக்கு போகிறது ரொம்ப நல்ல பழக்கம்.
அந்த வகையில் நீங்களும் சிவன் ஆலயங்களுக்கு போங்க. சிவன் கோவிலில் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்துட்டு வாங்க. அதுபோல் செய்யும் பொழுது உங்களுடைய காரிய தடைகள் எல்லாமே வந்து விலகி போகுங்க. அதே போல் நிலுவையில் ஏதாவது பணம் இருக்குது, உங்கள் கைக்கு வராமல் இருக்குது அப்படின்னா அந்த பணம் கைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தவறாமல் இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக ஞாயிறு, வியாழன், வெள்ளி போன்றவை காணப்படுகின்றது. இந்த பதிவின் மூலமாக உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளை பற்றியும் என்ன பரிகாரம் செய்தால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் எல்லாம் விலகும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்.